இளமையாய் இனிமையாய் கேட்க நம்ம ரேடியோ இருக்கு. கவலை மறக்க டென்ஷன் குறைக்க ரேடியோ கில்லி இருக்கு. இந்த பாலைவனத்தில் மழைச்சாரல் போல மனம் வருடும் உங்கள் கில்லி. கடல் தாண்டி நின்று நாம் ஒன்று கூடி தமிழ் வளர்ப்போம் சொல்லி சொல்லி. நம்ம பக்கம் வெற்றி காட்டு இனி வீசும் எதிர்பார்த்து. இனி ஏறி கலக்கலாம் சேர்ந்து ஜெயிக்கலாம். Radio Gilly 106.5 FM. Ketka Jolly. Radio Gilly 106.5 FM, a part of BM Group. You are listening to Gilly 106.5 FM, Guinness World Record holder. Mangata with RJ Parthiban, only on Radio Gilly 106.5 FM. மங்காத்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்குமே நம்ம பேச போகிறது வந்து யார் கூடனா ஒரு குட்டி க்யூட்டான ஒரு கெஸ்ட் கூட தான் நம்ம பேச போகிறோம். நம்ம கூட பேசுகிறதுக்காக டாக்டர் தீக்ஷிதா வந்து இருக்கிறாங்க. டாக்டர் தீக்ஷிதா அப்படின்றதுனால வந்து நீங்கள் ஊசி போகிற டாக்டர் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியத்தில் வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. சரி, வாங்கியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு 12 வயசு தான் ஆகுது அப்படின்றப்போ எப்படியோ 12 வயசில் டாக்டர் பட்டம்லாம் சான்ஸே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்து பரதநாட்டியத்தில் ஒரு ஆர்வம், அதில் ஆர்வத்தினால வந்து இப்போது டாக்டர் பட்டம் வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னும் மேலும் பல உயரங்களுக்கு வந்து போகிறாங்க. இன்றைக்கி இளம் வயதிலே வந்து டாக்டர் பட்டம் வென்ற டாக்டர் தீக்ஷிதா அவங்க கூட தான் பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க. ரேடியோ கிளி 106.5 மங்காத்தா கேட்டுட்ருக்கிறீங்க. அஜய் பார்த்திபன். தீக்ஷிதா சொல்லுங்கள், இப்போ ஃப்யூச்சருமே வந்து டான்ஸ் தானா இல்லை வேறு ஏதாவது வந்து எய்ம்லாம் உங்களுக்கு வந்து இருக்குதா? எய்ம் வந்து IAS ஆகணும். அதனால் இப்போ வந்து டான்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டு எனக்கு இப்போது கின்னஸில் போகணுன்ட்டு ஆசை. அதில் எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து மொத்த பசங்களுக்கும் நான் டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஏன் IAS ஆகணும்னு ஆசை? எனக்கு வந்து மக்களுக்கு உதவி செய்கிறது பிடிக்கும். அதனால் IAS ஆனால் இப்போ நான் ஒரு தனி டிஸ்ட்ரிக்ட் ஆள முடியும். ஸோ அப்போ பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் வந்து நம்மளுக்கும் இருக்கிற சந்தோஷம் மாதிரி. ஓகே, இப்போ IAS ஆகிட்டிங்கன்னா சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் தாண்டி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை? சர்வீஸ் மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் வந்து ஏழை பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் கற்றுக்கணுன்ட்டு ஆசை இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பரதநாட்டியம்னா என்னன்னு கூட தெரியாது. இப்போ மாடர்ன் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியமா அதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க. அதனால நான் IAS ஆனால் சர்வீஸ் மட்டும், அந்த கைண்ட்னஸ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் நான் வந்து நாட்டுப்புற கலைகள் எல்லாமே நான் ஸ்ப்ரெட் பண்ணும். எல்லாருக்கும் வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட சிறப்பை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஸோ நான் பரதநாட்டியமையாக சேர்த்து நான் பண்ணுவேன். அடாடா, சூப்பர். இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக டாக்டர் தீக்ஷிதா அவங்க கூட பேசுங்க. ஓகே தீக்ஷிதா, நிறைய நீங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்களே, என்னென்ன ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்களேன். 7 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஜாக்கீஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட், எயின்ஸ்டைன் வேர்ல்ட் ரெக்கார்ட், கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட், ஹார்வர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். என்னென்ன ரெக்கார்ட்ஸ் பண்ணலன்னு? இல்லை, நான் வந்து கின்னஸ் வந்து குரூப்பில் பண்ணியிருக்கேன். அது நான் வந்து ஆத்தர், கின்னஸ் திக்கஸ் புக்கில் நான் ஆத்தராக இருந்திருக்கேன். இப்போ நான் கின்னஸில் வந்து சோலோவாக டான்ஸில் பண்ணோன்னு இருக்கேன். வேறு என்ன வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அம்மா தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. கண்டுபிடிச்சி அதையும் பண்ணிடுவீங்க. சூப்பர்ல. சரி சொல்லுங்கள், இப்போ உங்கள் வீட்டில் வந்து இதுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். வீட்டில் எல்லாரோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த தூரத்துக்கு கூட நான் வந்து காம்படிஷன் சேர்கிறதுக்கு கூட கஷ்டமாக தான் இருந்திருக்கோம். அதுக்கு நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குடும்பம் கொடுத்ததுக்கு என்னோட அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அப்புறம் தம்பிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரி சொல்லுங்கள், இப்போ இவ்வளோ தூரம் சாதிச்சு வரோன்றப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டான்ஸ் வைஸில் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை, ஆனால் டான்ஸில் கிளாஸ்மேட்ஸ் வைஸ் அந்த கிரிட்டிசிசம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். டான்ஸில் இப்போ சண்டை நடக்கல, சின்ன பசங்க மாதிரி நான் தான் ஃப்ரண்ட்டில் நிற்பேன், பேக்கில் நிற்பேன். நீயே சின்ன பொண்ணு தானம்மா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது பேரண்ட்ஸ் கூட நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க.
சில டைம்ஸ் வந்து நான் 2 டான்ஸ் இடத்துல படிக்கிறேன். ஒரு இடத்துல நான் டிப்ளமா பண்ணுறேன், இன்னொரு இடம் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வரும்போது பர்சனல் ட்ரெயினர் வச்சுருக்கோம். இப்போ நான் டிப்ளமா பண்ணுற இடத்துலையே வந்து நிறைய அந்த பாலிடிக்ஸ் மாதிரி நடக்கும். அது வந்து கேட்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி தான் பண்ணணும். ஒரு குட்டி பாப்பாவை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க பாருங்களேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லா துறைகள்லையும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் கடந்து தான் வர வேண்டியது இருக்குல்ல. இன்னும் நிறைய பேசலாம் நம்ம தீக்ஷிதா கூட. தொடர்ந்து நினச்சிருங்க ரேடியோ கிளி 106.5 மங்காத்தா கேட்டுட்ருக்கிறீங்க. பார்த்திபன் என் கூட. பரதநாட்டியம்லாம் ஏறாத ஸ்டேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஸ்டேஜஸ் வந்து ஏறி இருக்கிறாங்க, டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்கன்றது பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே தீக்ஷிதா, நீங்கள் வந்து தமிழ் பேச்சாளர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்களே. இப்போ உங்கள் கிளாஸ்லேயே படிக்கிற பசங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தமிழ் பேசுகிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு இருக்கும், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மொத்தங்களிட நான் தமிழ் ரொம்பவே நல்லா பேசுவேன். காரணம் எங்கள் அப்பா வந்து டான்ஸில் எங்கள் அம்மா, தமிழ் பேச்சில் வந்து அப்பா வந்து தமிழ் டீச்சராக இருக்கார் இடிபி அகாடமியில். அவருக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம். அதனால் எனக்கும் கேட்டார். எனக்கும் தமிழ் மேலே ரொம்ப அதிகமான ஆர்வம் இருக்கிறதுனால நான் தமிழ் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் தமிழ் நான் நிறைய கவர்மெண்ட் ஸ்டேஜஸ்லேயும் நான் தமிழ் பேசியிருக்கேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம். எப்படி தமிழ் எவ்வளோ வருஷங்களாக இருக்குது அதெல்லாம் நான் நிறைய பார்ப்பேன். நானே இப்போ தமிழ் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, ஏதாவது ஒரு கவிதை மாதிரி சொல்லி காட்டுங்களேன். அந்த கவிதை அதெல்லாம் படிக்கிற பழக்கம் இருக்குல்ல உங்களுக்கு? எனக்கு தமிழ்னாலே எனக்கு பாரதியார் தான் ரொம்ப பிடிக்கும். அவரோட கவிதைகள் வந்து ரொம்ப கருத்துள்ள கவிதைகளாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச கவிதை வந்து தேடிச்சோறு நிதம் தின்று. அந்த கவிதை டைட்டில் மட்டும் இல்லை, ஃபுல்லாக சொல்லணும். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரை கூடி கிழப்பருவம் எழுதி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நானும் விழுவேன் என்று நினைத்தாயோ. அடா ரஜினிகாந்தை விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல. அந்த குட்டி பாப்பா நல்லா பேசுகிறாங்கல்ல. சரிங்க, இப்போது நீங்கள் தமிழில் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. இப்போ அந்த கவிதை எல்லாமே சொல்லி காட்டினீங்க. அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்ணுறீங்க நீங்கள்? ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. நான் வந்து வீட்டில் நிறைய தினத்தந்தி பேப்பர்ஸ்லாம் படிப்பேன், காலைல நியூஸ் பேப்பர்ஸ். அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய தமிழ் புத்தகங்கள் வச்சுருக்கோம். அக்னி சிறகுகள், அப்புறம் தென்னாலிராமன், நிறைய இருக்குது, பேர் மறந்துருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் டைம்லாம் இருக்கும்போது. எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தமிழ் புத்தகங்களும் படிப்பேன். பரவாயில்லையே, இந்த வயசில் இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க பாருங்கள். அதனால தான் டாக்டர் பட்டம்லாம் வாங்கியிருக்கிறாங்க. பேசலாம் இன்னும் டாக்டர் தீக்ஷிதா அவங்களோட. தொடர்ந்து நினைச்சிருங்க ரேடியோ கிளி 106.5 மங்காத்தா கேட்டுட்ருக்கிறீங்க. ஆர்ஜே பார்த்திபன் என் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி மங்காத்தால நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறது வந்து யார் அப்படின்னா, இளம் வயதிலே வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கக்கூடிய டாக்டர் தீக்ஷிதா அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. 12 வயசு தான் அந்த பாப்பாவுக்கு. ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து கற்று வச்சுருக்கிறாங்க பரதநாட்டியம் பற்றி. டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் இல்லைல்ல. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். சரி தீக்ஷிதா, ஒரு பக்கம் நீங்கள் ஸ்கூலுக்கும் போயிட்டு இந்த டான்ஸ் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சரி, ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி, அதை பற்றி சொல்லவே இல்லையே? ஸ்டடீஸ் வைஸ் நான் வந்து லைக் டாப்பர்னோ சொல்ல முடியாது, பிலோன்னு சொல்ல முடியாது. நான் ஆவரேஜ் அந்த டாப் 5 ரேங்க்கில் நான் 5th 4th அந்த மாதிரி வந்துடுவேன். ஸ்டடீஸ் வைஸ் நான் நல்லா தான் பண்ணுவேன். டான்ஸ் வந்து அம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்டடீஸ் வைஸ் நான் எல்லாமே ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். ஏன்னா நான் ஸ்டடீஸ் வந்து ஓகேவாக இருக்கிறதுனால ஃப்ரீ டைம்ஸ் வந்து நான் மீதி கரிக்குலம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன். ஸ்கூல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வைஸ்க்கெல்லாம் அவ்வளோ கூப்பிட மாட்டாங்க. அதனால எனக்கு நிறைய ஃப்ரீ டைம்ஸ் இருக்கும். டீச்சர்ஸோட சப்போர்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற டீச்சர்ஸ்னால் யாரை சொல்லுவீங்க உங்கள் ஸ்கூலில்? ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் ஆனால் என் KG1 டீச்சரை சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. சூப்பர்ல. ஸோ ஒரு டீச்சர் எல்லாத்துக்குமே வந்து இருப்பாங்களா ஃபேவரட்டான டீச்சர்? சரி, இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போது ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு வந்து அலோவ் பண்ணாமலாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அதை பார்த்து கூட நிறைய பேர் வந்து ஆசைப்படலாம். நம்ம பேரண்ட்ஸ் வந்து மாதிரி சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குமேலாம் வந்து ஆசைப்பட்டிருப்பாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்கூல்லே நிறைய பேர் வந்து புலம்பிகிட்டே தான் இருப்பாங்க. ஐயோ உனக்கு மட்டும் எப்படி உங்கள் அம்மா அப்பா இவ்வளோ செய்கிறாங்களே, என் அம்மாலாம் என்னை அப்படியே விட்டுடுறாங்க, எனக்கு கண்டுக்கிறது கூட இல்லை, நான் தான் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறேன், அந்த மாதிரி நிறைய பேர் புலம்புவாங்க. சில பேருக்கு வந்து எனக்கு பெஸ்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் கூட சில பேர் இருக்காங்க. நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லனா, உங்களோட பசங்களோட டேலண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களோட சக்ஸஸே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் தான் மெயின்.
இப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அவங்கள எவ்வளோ உயரத்துக்கு வேணால் கூட தூக்கிட்டு போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், அதுதான் மெயின். சூப்பர்ல, இந்த அளவுக்கு தெளிவாக பேசுகிறாங்களே. இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நாம டாக்டர் தீக்ஷிதா அவங்களோட தொடர்ந்து நினைச்சுருங்க. ரேடியோ கிளி 106.5 மங்காத்தா கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆர்ஜே பார்த்திபன் என் கூட 5 மங்காத்தா கேட்டுட்டு இருக்கிறீங்க. பார்த்திபன் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மங்காத்தால நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறது இளம் வயதிலே பரதநாட்டியத்தில் டாக்டர் பட்டம் வாங்கின டாக்டர் தீக்ஷிதா அவங்களோட தான் பேசிகிட்டு இருக்கோம். பல ஸ்டேஜஸ் வந்து ஏறி இருக்கிறீங்க தீக்ஷிதா. அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியம் பொறுத்த வரைக்கும் அந்த மேக்கப்பே கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான்ல, அதை பற்றி சொல்லுங்கள். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? அது பரதநாட்டியம் மேக்கப் காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கனாலே ரொம்ப டைம் எடுக்கும். மேக்கப் வைஸ் 1 hour ஆகும் போடுறதுக்கு. அது ரிமூவ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு 1/2 hour ஆகிடும். மேக்கப் ரிமூவ் பண்ணுறது, ட்ரெஸ் போடுறது 1/2 hour. அவுக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஜடை ஹேர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப். சில டைம்ஸ் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போய் ஹேர் டூ பண்ணிங்கன்னா வந்து சில பேர் நாட்டை டைட்டாக போட்டுருவாங்க, சில பேர் லூஸாக போட்டுருவாங்க. அப்போ ப்ரோக்ராம் அப்போ அவுந்துடும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். மேக்கப் போடும்போது சில மேக்கப் ஒத்துக்காது, சில மேக்கப் வந்து ஒத்துக்கும், சிலது வந்து அப்படியே ஃபுல்லாக இருந்துடும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே இந்த வயசுலேயே பார்த்து ஸோ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க, இத்தனை ஸ்டேஜஸ் ஏறி இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒன்று. அண்ட் தீக்ஷிதா, ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரேடியோ கிளி ஸ்டுடியோவில் வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசினதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஆடாடா, ஸ்கூலில் அந்த ஸ்பீச் காம்படிஷனை சொல்லுவாங்களே, இத்துடன் என் உரைக்கு திரையிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன், அந்த மாதிரி அழகாக சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் தீக்ஷிதா. ஸோ தீக்ஷிதா வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு ஸோ இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையுமே வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்த நானும் கிளம்புறதுக்கான நேரமும் வந்துருச்சு. கேட்டுட்ருக்குற நீங்கள் தொடர்ந்து நினைச்சிருங்க. ரேடியோ கிளி 106.5. இது கேட்க கேட்க ஜாலி.